ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சிறைக்குளம் ஊராட்சி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக ஆய்க்குடி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 8000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். கள நிலவரங்கள் என்ன? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சிறைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆய்குடி பகுதியில் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாயம் செய்யப்பட்ட சம்பா பயிரானது தற்போது நீரில் மூழ்கியுள்ளது. ஒரு சில இடங்களில் கடுமையான பாதிப்புகள் இருந்தாலும் விளைந்த நெல்லில் தற்போது மீண்டும் பயிர் முளைக்க தொடங்கியுள்ளது. இந்த பாதிப்புகள் குறித்து ஆய்குடி கிராம மக்கள் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட வயல்களில் நிற்கிறார்கள். அங்கு அவர்களுடைய குறைகள் என்ன, அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கேட்கலாம். இப்போ நீங்கள் எப்போ இந்த விவசாயம் பண்ணீங்க, என்ன பாதிப்புகள் இருக்குது? நாங்கள் விவசாயம் பண்ணி 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக எங்களுக்கு பயிர் முளைச்சி நல்லா வளர்ந்தோம், எல்லாமே போட்டோம், எல்லாமே சரியாச்சு. இந்த அறுவடை செய்ய போயில எங்களுக்கு அப்படியே தண்ணி மூழ்கி கருது அப்படியே அழுகி பயிராகி போய் கிடக்கு. இதுக்கு எங்களுக்கு ஒரு நிவாரண தொகை கொடுங்க, நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் விவசாயம் பாதிச்சிருக்கு, அதிகாரிகள்ட்ட எது முறையிட்டிருக்கு? அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டிருக்காங்களா? அதிகாரி இது வரைக்கும் பார்வையிடவே இல்லை. இங்கே ஆய்க்குடி ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது. எல்லா அதிகாரிகளும் போகிறாங்க. கடலாடி தான் எங்களுக்கு வட்டம். எல்லாம் இங்கே தான் போகிறாங்க வராங்க. எந்த அதிகாரியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வயக்காட்டில் இப்படி பயிர் முளைச்சதோடு பார்த்துட்டு போகிறோம். எந்த அதிகாரியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு எல்லாமே இப்போ வெள்ளத்தில் கிடக்கு, தண்ணியில் மூழ்கி கிடக்கு. இதை விட்டால் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கொடுத்து எங்களுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு விவசாய நஷ்டத்துக்கு எங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் கவர்மெண்ட் அரசு. இப்போ கடலாடி தாலுகாவில் எவ்வளவு ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு, அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் 25000 ஹெக்டேர் சம்பா பருவ சாகுபடி செஞ்சுருக்கிறோம். இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையில் 3 போகமாக விவசாயம் செஞ்சு இப்போ ஒரு போகம் விவசாயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அதீத கனமழை மட்டும் பருவமழை பேஞ்சிருக்கு. பேஞ்சதில் அறுவடை தயாரான நெல் எல்லாமே தண்ணியில் மூழ்கி இந்த மாதிரி பயிராக வாய்ச்சிருச்சு. இதை நெல் கொள்முதல் இதில் எடுக்கவும் முடியாது, தனியார் நெல் இதில் விற்கவும் முடியாது. அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் ஏக்கர் ஒன்றிற்கு 25000 வழங்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 133 கூட்டுறவு வங்கியில் வாங்கி விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக இந்த சிறைக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியானது வேளாண்குடி மக்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி. இவர்கள் கோடை காலத்தில் உப்பு தொழிலையும் மழை காலத்தில் விவசாயத்தை மட்டுமே செய்து வருகிறார்கள். இதை தவிர அவர்களுக்கு மாற்றுத் தொழில் இல்லை என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு உடனடியாக அரசு நிவாரணம் வழங்கி, அதேபோல் அவர்கள் நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு பணம் வாங்கி விவசாயம் செய்துள்ளதால் நகை கடனை முற்றுமுழுதாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கைகளை அரசு அதிகாரிகளும் தமிழக அரசும் நிறைவேற்றாவிட்டால் விரைவில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சிறைக்குளம் ஊராட்சி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர் மழை பெய்ததன் காரணமாக ஆய்க்குடி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 8000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்கியதை கேட்டோம்.